தெய்வத்தின் பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன். உலகமெங்கிலும் இவ்வேளையில் மக்கள் கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு பயங்கரமான தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே நம் அனைவருக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்புங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு தான் என்ற வார்த்தை வேண்டாம். அவர் இந்த உலகத்தில் பிறந்த இடம், உலகத்தின் மையம், உலகத்தின் மையத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் அங்கிருந்து எல்லா ஜனங்களும் எல்லா திசையிலும் போய் எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். சுவிசேஷம் என்று சொன்னால் அது நல்ல வார்த்தை, நல்ல செய்தி. அந்த செய்தி என்ன? மேய்ப்பர்களுக்கு பரலோகத்தில் வந்த தூதர் சொல்லுகிறார்கள், இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கிற ஒரு நற்செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததும் எல்லா ஜனங்களுக்கும், அவர் மரித்ததும் சர்வ லோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அவர் உயிர்த்தெழுந்ததும் எல்லா ஜனங்களுக்காக, அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினதும் எல்லா ஜனங்களுக்காக, இஸ்ரவேலருக்கும் கிரேக்கருக்கும் பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் தேவன் தமது ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகிய என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு மனுஷனானாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்தாலே போதும், அவருடைய ரோகங்கள் மாற்றப்படுகிறது. ஏசாயா புஸ்தகம் 53:5 சொல்கிறது, நமக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி இருக்கிறார். நமது பாவங்களை போக்குவதற்காகத்தான் நமது மீறுதல் தன் மீது எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அவர் அடைந்திருக்கிற தழும்புகள் நமது சரீரத்தில் இருக்கிற கொடிய ரோகங்களை நீக்குவதற்காகத்தான். நம்புங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சீட்டில் இடைப்பட்டு கேட்கிற எவனுக்கும் கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரே நேரத்தில் ஜெபித்தாலும் அத்தனை ஜனங்களுக்கும் உத்தரவு கொடுப்பதற்கு அவரால் மாற்ற முடிகிறது. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவன் என்று வேதம் சொல்லிக்கொள்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக தேவாதேவி அதிசய நாமத்துக்கு கூடாதபடி ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஏற்படி ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்மையான வேலையில் இந்த பிள்ளைகளாக நாங்கள் இந்த காணொலி மூலியமாக தம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வத்தின் செய்தியையும் பாடலையும் ஜெப குறிப்புகளையும் தேவனுடைய வசனத்தையும் சங்கீத பாடத்தையும் நீர் ஆசீர்வாதத்தை எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனப்பட உதவி செய்யும் பிரார்த்திக்கிறேன். அத்தனை ஜனங்களும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட உதவி செய்தது. இந்த ரோகம் இருக்கிற இந்த நேரத்தில் தானே தேவரே ஒவ்வொரு ஜனங்கள் மீது இறக்கப்பட்டதானே நீர் ஒவ்வொரு இல்லங்களுக்கு கடந்து சென்று அந்த இல்லங்களில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை எடுத்து போட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உங்களை செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆசீர்வதி
இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தருக்கு புகழ் உண்டாக. ஒரு பாடலை பாடுகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்று சொல்லப்படுகிற பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். எத்தனை துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நீங்களுமே நடந்தாலும் நான் எழுந்து போக மாட்டேன். நீங்களுமே நடந்தாலும் நான் எழுந்து போக மாட்டேன். ஆறுகளை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும் நான் மூழ்கி போக மாட்டேன், நான் மூழ்கி போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் இயேசு பறித்துக் கொண்டார், என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாவை மிதித்து விட்டார், இயேசு காலாவை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோளை கையில் எடுத்து, ஒரு தோளை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு. The word of God is taken from the book of Psalms, chapter 19, verses 7 to 14. Psalm 19, beginning to read at 7. The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. The fear of the Lord is clean, enduring forever. The judgments of the Lord are true and righteous altogether. More to be desired are they than gold, than much fine gold, sweeter also than honey and the honeycomb. Moreover, by them is thy servant warned, and in keeping of them there is great reward. Who can understand his errors? Cleanse thou me from secret faults. Keep back thy servant also from presumptuous sins. Let them not have dominion over me. Then shall I be upright, and I shall be innocent from the great transgression. Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and my redeemer. Here ends the Bible reading. Thanks be to thee, O God. கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அத்தியாயம் 27வது வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அத்தியாயம் 27வது வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. இந்த இடத்துல பாருங்கள், யுத்தம். இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனுடைய பேர் ஆகாப் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா சீரியாவில் இருந்து வந்திருக்கிறான். அவனுடைய பேர் பெனாதாத். அந்த ராஜாவின் ஆணவமான வார்த்தையை பாருங்கள். அந்த ராஜாவின் ஆணவம் பெருமையான ஒரு மனுஷன் போல இருக்கு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசுவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏராளமான ரதங்கள், ஏராளமான குதிரைகள், அளவில்லாத வீரர்கள், பலசாலிகள் எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எடுத்து, சாதாரண ஒரு ராஜா, இவனுக்கு இருக்கிறதோ மிகவும் கொஞ்சம் தான். அதை வைத்து போராட முடியாது. அதை வைத்து அந்த பெரிய ராஜாவுக்கு ஜெயிக்க முடியாது. அந்த ராஜாவுடைய ஆணவமான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த மனுஷன் ஒன்னும் யுத்தத்துக்கு தயார் இல்லை. அவன் கேட்கிற அவனுடைய நிபந்தனை என்ன செய்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ஆனாலும் முரட்டாட்டமான ஒரு ராஜா போல இருக்கிறது. நிச்சயமா முன்னால என்னால எதிர்க்க முடியாதுப்பா. உங்ககிட்ட இருக்கிற அந்த உங்களுடைய நாடு பெரிய விஷயமா, சமாளியம் சொல்ற பெரிய காரியம் என்று ஏளனமாக சொல்லி
என்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். அதே புத்தகம், அதே அத்தியாயம் 20:10. அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாயிருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னார். எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள், யுத்த வீரர்கள் கைக்கு ஒரு பிடி மண்ணு எடுத்தாலும் போதுமானதாக இருந்தால், உன்னுடைய நாட்டில் இருக்கிற மண்ணு போதுமாக இருந்தால் தேவர்கள் எனக்கு அதுக்கு அதிகமாகவும் தேவன் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர்கள். ஒரு ஏழு பேச்சு. இப்பொழுது இவனுக்கும் இப்பேற்பட்ட மனுஷர்களுக்கும் இவன் கர்த்தரை நோக்கி கேட்டிருப்பான் போல இருக்கு. ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வந்த ராஜா அவன் என்னவாய் இருந்தாலும், எந்த கொம்பனாய் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. ஒரு மலை என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஒரு மலையை அவர் நின்றால் அசைக்கிறது. இந்த மனுஷர்களெல்லாம் என்ன பெரிய விஷயம்? ஒரு தூசிக்கு கொடுக்கிற மதிப்பு கூட கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுக்க மாட்டார். காரணம், அவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷன் இடத்தில் கர்த்தர் உதவி செய்தால், கர்த்தர் யுத்தம் செய்தால், அந்த மனுஷன் ஒரு புழுவாய் இருந்தாலும் அவனை எதிர்க்க வந்தவனை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறார். பயப்படாதப்பா, அந்த ஏராளமான ஜனங்களாக இருக்கட்டும், ஆனால் நான் உன்னோடு கூட இருந்தால் அவர்களை உன்னால ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மனுஷனுக்கு. இப்பொழுது நமக்கு விசுவாசம், அப்படி சொல்லும் பொழுது விசுவாசம் வர வேண்டும். நாம் போய் அந்த இடத்தில் நிற்க வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. நிற்பது நமது கடமை, யுத்தம் செய்வது அவருடைய கடமை. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் எந்த பட்சத்தில் சார்ந்து இருக்கிறாரோ அந்த பட்சத்துக்கு அந்த ஜனங்களுக்கு வெற்றி. ஆனா போய் நிற்க வேண்டுமே, அங்கேதான விசுவாசம். விசுவாசிக்கிறோம் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறோம் கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறார். சிலுவையில் மரித்தது உண்மைதான், அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான், அவர் எழுந்திருக்கிறார் என்று அவர் விசுவாசிக்க வேண்டும். இது கட்டளை, நிபந்தனை. கண்டிப்பா நீ செய்தாக வேண்டும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். இப்பொழுது ஏராளமான ஜனங்கள் ஏராளமாக பேசிக்கொண்டு அந்த ராஜா நீ போய் நிற்க வேண்டும், அவ்வளவுதான். நிற்பதுதான் வேலை, உன்னுடைய வேலை. நீ ஜெயிப்பருவாய், நிச்சயமா உங்களுக்கு செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்தால் நீ ஒரு ஹீரோவாகத்தான் இருப்பாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இல்லை என்று சொன்னார், சொல்லப்பட்ட வார்த்தை, நீ ஜீரோவாகத்தான் இருப்பாய். இதுல ரெண்டுமே ஹீரோ ஜீரோக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அதிகமாக புகைப்படத்தை பிக்சர் மூவி எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதுதான் பெரிய வேலை. கிறிஸ்தவர்களும் கூட ரொம்ப விருப்பமாக பார்க்கிறார்கள். அந்த ஹீரோக்கு இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு காரியம் நமக்கு தேவை. ஹீரோ ஒன்னும் போய் தொழிற்சாச்சு ஒன்னும் போய் சண்டை போட்டு ஜெயிக்கல. ஆனா அந்த இடத்துல போய் ஸ்பாட்ல போய் நிற்கிறாரு. ஆனா ஜெயம் பெற்று வந்து விடுகிறார்கள். அந்த டைரக்டருக்கு அவருடைய மனசு இவன் ஜெயிக்கணும்னு டைரக்டர் தோன்றுகிறது போல இருக்குது. அதான் இந்த மனுஷன் ஹீரோ நிச்சயமா ஜெயிச்சு விடுகிறார். எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தார்கள். நம்மை பார்த்து கர்த்தர் அதுதான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நிற்பதுதான் நமது கடமை. அங்க போய் ஒரு ஆக்ஷன் நம்ம காமிக்க வேண்டும். யுத்தத்துக்கு நிற்க வேண்டும். மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். அது அங்குதான் நமக்கு விசுவாசம் அங்கதான் வேண்டும். அங்கதான் தேவை விசுவாசம். இந்த ஜனங்களை பாருங்கள்,
அவ்வளோ ஏளனமாக பேசின பெரிய ராஜாக்கு முன்னதாக இந்த ஜனங்கள் போய் நிற்கிறார்கள். அவர்கள் நிற்கிற அந்த காரியத்தை கூட கர்த்தர் எழுதி வைத்து எப்படி நின்றார்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். படிக்கிறேன் மறுபடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அத்தியாயம் 27. அவர்களுக்கு எதிரே அந்த மகத்துவமான அந்த பெரிய ராஜா, கோடான கோடி ஜனங்களாக வைத்திருக்கிற அந்த ராஜா, வைத்துக் கொள்ளுங்கள், கோடான கோடி ஜனங்களாக வைத்திருக்கட்டும், பரவாயில்லை. அவர்கள் முன்னதாக எப்படி நிற்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளை போல, சிறிய வெள்ளாட்டு கிடைகளை போல, குட்டிகளை போல பாலையும் இறங்கினார்கள். இவங்களோ சிறிய வெள்ளாட்டு கிடைகள் தான். ஆனால் அவரை சுற்றி இருப்பதோ தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. நின்றிருக்கிற ஜனங்களோ வெள்ளாட்டு கிடைகள், சிறிய வெள்ளாட்டு கிடைகள். கர்த்தர் நமக்கு உனக்கும் என்று சொல்கிற காரியம் அதுதான். நம்மை சுற்றிலும் யார் இருக்கிறார்கள் என்று பெரிய விஷயம் அல்ல. கர்த்தரை சார்ந்து நாம் அந்த இடத்துல வந்து நிற்பதுதான் நமக்கு தேவை. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் எந்த பட்சத்தில் சார்ந்து இருக்கிறாரோ, அவன் புழுவாய் இருந்தாலும் சிங்கத்தை எதிர்ப்பான். அவன் பூச்சியாய் இருந்தாலும் அவனை எதிர்த்து வந்த கோலியாத்தையானாலும் அவன் எதிர்க்க முடிகிறது, வெல்ல முடிகிறது, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நீ கர்த்தருக்கு வர வேண்டும். நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள். கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அத்தியாயம் 1 கொரிந்தியர் 1. கர்த்தருடைய காரியத்தை பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நாம் பைத்தியக்காரர்களானாலும் பரவாயில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் தான் உலகத்தின் ஞானிகள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனமானவைகளை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நாம் பெருசு, நாம் அது, நாம் இதுன்னு சொன்னா தேவன் தெரிந்து கொள்ள மாட்டார். நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்வதை தேவன் தெரிந்து கொள்கிறார். பெரிய ஞானியா இருப்பதால கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டார் என்று அல்ல, ஒன்றுமே பைத்தியக்காரர்களாக இருக்கிற நம்மை உலகத்தின் இழிவான ஜனங்களாக, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்ட இவனா என்று நினைக்கிறவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் என்று சொன்னால், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். அந்தபடி நீங்கள் அவராலே இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரையே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நாளாக இருக்கிறார். என்னவென்று சொன்னால், அவர் நமக்கு ஞானமாக இருக்கிறார், அவர் நமக்கு நீதியாக இருக்கிறார், அவனுக்கு பரிசுத்தமாக இருக்கிறார், நமக்கு மீட்புமாக இருக்கிறார். நாம் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு எதிர்த்து போகும்பொழுது தானாக போக முடியாது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு நாம் போக வேண்டும். அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தம், அவருடைய நீதி நம்முடைய நீதி, அவருடைய ஞானம் நம்முடைய ஞானம், அவருடைய மீட்பு நம்முடைய மீட்பு. அவர் ஜெயித்தார் என்று சொன்னால் ஜெயம் நமக்கும் தான் இருக்கிறது. தாவீதை பாருங்கள், தாவீதை பாருங்கள். அவன் ஒரு பையன், அவ்வளவுதான், சின்ன பையன். இப்பதான் ஒரு 14-15 வயசு வைத்துக் கொள்ளுங்கள். கோலியாத்து பாருங்க, அவன் சின்ன வயதுல இருந்த ஒரு யுத்த வீரன். எவ்வளவு வயசு தெரியாது, ஆனா சின்ன வயதுல இருந்த யுத்த வீரன், பெரிய வீரன் ஆகிறான். சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அனுபவம் ஜாஸ்தி. ஆனா தாவீதுக்கு இல்லையே.
அவன் பையனாச்சு, சிறுவன், சின்ன பையன். ஆனாலும் அவனை வைத்து தேவன் கோலியாத்தை வீழ்த்தினார். கோலியாத் ஒரு அரக்கன், ஒரு ராட்சதன். தாவீது ஒரு சின்ன பையன். முகத்துல அந்த பையனுடைய அந்த முகம் அது அப்படியே சின்ன பையன் போலவே தோற்றம் அவனுக்கு. ஒரு வாலிபன் என்ற ஒரு வார்த்தை கூட அவன் தாவீதை பற்றி இருந்தவில்லை. அவன் ஒரு சின்ன பையனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லிக் கொண்டது. ஆனாலும் அவன் அந்த ஸ்பாட், யுத்தம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போய் நிற்பது தேவையான ஒரு காரியம். நாம் போகவில்லை என்று சொன்னால் ஜெயம் இல்லை, அவ்வளவுதான். போக வேண்டும், போ, புறப்பட்டு போ. நாளைக்கு கர்த்தருக்காக உயர்த்தப்பட போகிறார். புறப்பட்டு போவது நமது கடமை, யுத்தம் செய்வது கர்த்தருடைய கடமை. அவருடைய செயல் எந்த பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறாரோ அந்த ஜனங்கள் யாரா இருந்தாலும், உலகத்தின் இழிவான ஜனங்களாக இருந்தாலும் ஜெயம் பெறுவார்கள். உலகத்தின் காரியங்கள் பெரிய கோபுரமாக இருந்தாலும் வீழ்த்துவோம். எருமமான வச்சுட்டு கோபுரத்தை வீழ்த்த முடியாது என்று தெரிந்த காரியம் தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் சொன்னாக்கா, எருமமான கூட இல்லை, சாதாரண ஒரு கோழியாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் கோபுரம் வீழ்த்தப்படும். நம்புங்கள். தாவீது போனான், நீங்களும் போக வேண்டும். உங்களுடைய யுத்தங்களை கர்த்தர் செய்து கொடுக்கிறார். அவருடைய மேல விசுவாசம் வைத்து ஒரு ஸ்டெப், ஒரு அடி வைத்தால் பிறகு அவர் பார்த்துக் கொள்கிறார். நாம் போகாமல் இருப்பது நமக்கு தவறு, குற்றம் நம்மீது தான் இருக்கிறது. எசேக்கியா ராஜா என்று பாருங்கள், அவனை பாருங்கள். அவனுக்கு விரோதமாக ஒரு பலத்த ராஜா வந்து சமாரியாவை, அவனுடைய இடத்தை, அவன் இருந்த எசேக்கியா என்ற இடத்தை அவன் முற்றுகை போட்டான். யூதா தேசத்தை முற்றுகை போட்டான். பெரிய ராஜா, பெரிய ராஜா, சாதாரண ஒரு ராஜா இல்லை, சங்ககிரி என்று சொல்லப்படுகிற பெரிய அசீரியா ராஜா வந்துவிட்டான். இப்பொழுது உள்ளே இருக்கிற ஜனங்கள் நடுக்கம் தான். ஆனாலும் எசேக்கியா என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனுஷன் எசேக்கியாவுக்கு சொல்கிற வார்த்தை, அவனை குறித்து பயப்படாதே. 1,85,000 ஜனங்களை கொண்ட அவனாய் இருந்தாலும் நீ பயப்படாதே, உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க போகிறார். வந்தவன் தன்னுடைய நாட்டிலிருந்து பெரிய சேனையோட வந்தான், எதிர்ப்பதற்காக, இந்த நாட்டை பிடிப்பதற்காக. அவனும் பெரிய கர்வத்தோட தான் பேசிக்கிறான். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பிடிச்சிருக்கான்பா. நான் ஒரு தேசத்துக்கு போனால் அவர்களே அவருடைய தேசத்தின் கையில கொடுத்து விடுகிறார்கள். நீ ஒரு சின்ன ஒரு பட்டணத்துக்கு ஒரு முதலாளியாக இருக்கிற, ஒரு ராஜாவாக இருக்கிற, நீ என்னை எதிர்த்து போராடுவதற்கு உனக்குள் இருக்கிறது என்னத்தான்? ஒரு கர்த்தர் என்று நீ சொன்னால் அந்த கர்த்தர் பெரிய யூதா. அப்ப உலகத்தில் இருக்க ஏராளமான தேவர்கள் எல்லாம் நான் போகும்போது விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, தேசம் பிடிச்சிருக்கிறேன் நானு. உன்னுடைய கர்த்தர் என்ன பெரிய விஷயம்? யுத்தத்திற்கு மந்தனால சொல்ல தேவை என்று சொல்லுகிறாயே, அது வெறும் வாய்ப்பேச்சு தான், செய்ய முடியாது என்று இப்படியாக ஒரு ஏளனமான வார்த்தைகளை அந்த ராஜா சொல்லுகிறார். எல்லாம் சொல்லியும் தெய்வத்தின் மனுஷன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், அசீரிய ராஜா எல்லா ஜனங்களையும் வீழ்த்தினது சரித்தான், எல்லா தேவர்களை அவன் வீழ்த்திருக்கான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அவன் செய்திருக்கிறான், கரெக்ட் தான். ஆனா அவைகள் வெறும் உண்மை கல்லும் மண்ணும் தானே. எங்களுடைய கர்த்தர் அப்படிங்கிற ஜீவனுள்ள தேவன், எங்களுடைய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர்.
என்று தான் சோர்ந்து போன அந்த ராஜாவுக்கு தெய்வத்தின் மகன், ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று நிரூபித்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். நீ பயப்படாதே, நாளைக்கு நிச்சயமாக அசீரியா ராஜா ஒரு செய்தியை கேட்கிறான். செய்தியை கேட்டு அவன் நாட்டை விட்டு ஓடி போவான். ஒரே ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன? இந்த எல்லாருக்கும் தேவன் ஒரு நேரத்தை வைத்து விட்டு இருக்கிறார். ரொம்ப தூரத்துல கர்வமாக நடக்கிற ஜனங்களுக்கு ஒரு நேரம் தான் இருக்கிறது. அந்த நேரம் வரைக்கும் தான் அவர்கள் பேசுவார்கள், பிறகு பேசவே மாட்டார்கள். இவ்வளவுதான் கர்வத்தோட பேசுது. எந்த ராஜா தான் எனக்கு முன்னதாக, உலகத்தின் எந்த ராஜா எனக்கு முன்னதாக நின்று இருக்கிறான்? என்ன எஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய பெரிய விஷயமா, கர்த்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயமா என்றெல்லாம் பேசினான் அந்த ராஜா. ஆனால் செய்தி என்னன்னாக்கா, ஒரு செய்தி கேட்டு அவன் போயிடுவான் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. வேதம் சொல்கிறது, அசீரியா ராஜா அந்த செய்தி கேட்டான். அந்த செய்தி கேட்ட உடனே செத்த முகமாய் அவன் அந்த இடத்தை விட்டு தன் நாட்டுக்கு போய்விட்டான். கொஞ்ச ஆட்களை வைத்து ஓடிவிட்டான். கொஞ்ச ஆட்களை வைத்து ஓடிவிட்டான். கர்வமான பேச்செல்லாம் போய்விட்டது. வேதம் சொல்கிறது, அசீரியா ராஜா எருசலேமை விட்டு செத்த முகமாய் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் என்றுதான் வேதத்தில் இருக்கிறது. என்ன நடந்தது என்று சொன்னார். அந்த இரவில் ஒரே ஒரு தூதனை தேவன் அனுப்புகிறார். நிறைய பேர் கூட இல்லை, ஒரே ஒரு தூதன் அசீரியா பாளையத்தில் இருக்கிற 1,85,000 ஜனங்களை ஒரே இரவில் அவன் அடித்து வீழ்த்தியிருக்கிறார். எவ்வளவு ஃபாஸ்ட்! கண்ணு முடித்து ஒருத்தன் அடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஒரு இரவிலே ஒரு கர்த்தருடைய தூதன் 1,85,000 பேரை அவன் அடிச்சு வீழ்த்தி கொன்று போட்டிருக்கிறான் என்று சொன்னால், இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு 4-5 பேர் செத்து அவன் அடிச்சு போட்டுருக்கான். அவ்வளவு ஃபாஸ்ட், தீவிரமாக அடிச்சிருக்கான். இப்பேற்பட்ட தேவனைத்தான் நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். நாம் இந்த உலகத்தின் காரியங்களை தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. ஒன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், இல்லை என்று சொன்னால் உலகத்தை ஏற்றுக்கொள். ரெண்டும் கிடைக்காது. நாம் இந்த உலகத்திலே பிசாசு விரோதமாக போராட ஆயத்தமாயிருக்கிறோம். போங்கள். தாவீதை பாருங்கள், ரொம்ப சின்னவன். கோலியாத்தை பாருங்கள், ராட்சதன். ஆகாபை பாருங்கள், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போலதான் இருக்கிறான். அவங்க ஜனங்களோட தான். ஆனா வந்து போதோ சீரியா முழுவதும், தேசம் முழுவதும் சீரியர்கள் இருந்திருக்கிறது. எசேக்கியாவை பாருங்கள், சின்ன அரசன் வந்திருக்கிறவன், உலகம் முழுவதும் ராஜ்யங்களை வென்றவன் என்று சொல்லுகிறான். ஆனாலும் போய் நிற்பது நமது வேலை, நமது கடமை. இசையாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். நாம் எந்த நிலையில இருக்கும்பொழுது நாம் எதிர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இயேசு எப்படி நின்றாரோ அந்த வேலை அவ்விதமாகத்தான் நாம் நிற்க வேண்டும். அவர் எப்படி நிற்கிறாரா? நீயும் அப்படியாக நான் நின்றால் நிச்சயமாக நீ ஜெயம் பெற முடிகிறது. என்னை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் வரட்டும், நான் பிசாசு விரோதமாக போகிறேன் என்று அல்ல. உன்னுடைய உன்னை சுற்றிலும் யாருமே இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து இருந்தால் போதும். 53ஆம் அத்தியாயம் எஸ்ஐயா 53:1-2 சொல்கிற படிக்கணும் பாருங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும். இளம் கிளை, இப்பதான் ஒரு கிளை வந்திருக்கு. இளம் கிளையை போலவும், வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பதாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசைக்கப்பட்ட
பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை நமக்கும். இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி அந்த பிசாசு முன்னதாக நிற்கிறார் என்று சொன்னால், இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். இப்பதான் புதுசா ஒரு வேர் துளிர்க்கிறது என்று சொன்னார். அந்த மரத்துக்கும் அந்த வேர் துளிர்க்கிற அந்த வேருக்கும் வித்தியாசத்தை பாருங்க. அதை ஒரு சின்ன ஒரு பையன் கூட ரசிக்கலாம். நம்முடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் வல்லவர் தானே. நாம் நம்மை நம்புகிறதில்லை, நம்மோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து அவரைத்தான் நம்புகிறோம். அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். விசுவாசிங்கள். நான் ஒரு பெரிய மரமானாத்தான் நான் நிற்பேன் அல்ல, என்னை சுற்றிலும் லட்சக்கணக்கான ஜனங்களை வந்தால் நம்புவேன் என்று அல்ல. உன்னை சுற்றிலும் யாருமே இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. உன்னோடு கூட இயேசு இருக்கிறார். அவளோடு கூட இருப்பது மாம்சமான ஆயுதங்கள், நம்மோடு கூட இருப்பது தெய்வம், ஜீவிக்கிறது. இதை நம்பி உங்களுடைய யுத்தங்கள் எதுவாக இருந்தாலும், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக யுத்தங்கள் இருக்கிறது. உங்களுடைய யுத்தம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து நீங்கள் நின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய மரணத்துக்கும் பிறகும் உங்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. கர்த்தருக்கு மறிக்கிறவர்கள் பாக்கியவார்கள். அவர்கள் தன்னுடைய பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பார்கள். மறித்தால் பிழைப்பார்கள். ஆனால் கர்த்தர் இல்லாதவன் உலகத்திலே ஓஹோ என்று இருந்தாலும் செத்த பிறகு அவன் எங்கே வேதம் சொல்கிறான். அவனுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் ஒரு அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வத்தின் பிள்ளைகளே, இதுவரை தேவனுடைய செய்தியை கேட்டீர்கள். கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று தான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு நமது ஜீவிதத்தில் நமக்காக இடைப்பட்டு நமது யுத்தங்களை நடத்துகிறார் என்று சொன்னால், அது யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜெயம் நமக்கு தான். நம்புங்கள். உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறேன். என்னோடு கூட நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அதை முற்றிலுமாக விசுவாசித்து என்னோடு கூட உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உங்களுடைய யுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். முன்னதாக ஒரு பாடலை பாடப் போகிறேன். இந்த பாடலில் நமக்கு வேண்டிய அத்தனை ஒவ்வொரு வரிகளும் மனுஷர்களுடைய வேதனைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற இந்த பாடல், ஒவ்வொரு அடியிலும் உங்களுடைய பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய பிரச்சனை இருக்கிறது. ஊக்கத்தோட விசுவாசத்தோட இந்த பாடலை தெய்வத்தை நாம் சமர்ப்பணம் செய்ய மாட்டோம். அவர் இறங்கி நமக்கு உதவி செய்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் ஏன் உனக்கு தயக்கம் என்று சொல்லப்படுகிற பாடலை பாடப்போகிறோம். என்னோட பாடுங்கள், கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்திலே என்னோட கூட இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இறங்கி உங்கள் பிரச்சனை நினைத்து தீர்த்து கொடுப்பார். Thank you.
இயேசு துதிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காணாம் இதயமே, அன்பின் தேவனே அன்பிற்குள் கல்வரியின் வீட்டில் கலங்கும் கர்த்தர் உன்னல்லோ. கவலையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைக்க இயேசு துதிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் இன்ப ஏக்கமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ, வாழ்க்கையில் இன்ப ஏக்கமோ. கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். கல்வாரியின் வீட்டினில் கலங்கும் கர்த்தர் உன்னல்லோ. கவலையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைக்க இயேசு துதிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வசதிகள் இல்லையோ, வீட்டில் வறுமை தொல்லையோ. வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டில் வறுமை தொல்லையோ. மனிதர்கள் மத்தியில் வெட்கமோ, மருளாதே மன்னன் இயேசு பார். கல்வாரியின் வீட்டில் கலங்கும் கர்த்தர் உன்னல்லோ. கவலையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைக்க இயேசு துதிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார்.
விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாம் ஜெபிக்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் என்னவென்று விசுவாசிக்க வேண்டும்? விசுவாசிக்கிறவன் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்றும், அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனுஷனாய் இருந்தாலும் செவி கொடுக்கிறார், அவனுக்கு பதில் கொடுக்கிறார் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். சட்டம். பூரணமான விசுவாசத்துடன் தேவனை நாம் அணுக வேண்டுமா? முற்றிலுமாக தேவன் செவி கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமா? நமக்கு விசுவாசம் உண்டாகும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட லாசருவின் சரீரத்தை, மரித்து போன சரீரம் 4 நாள் ஆனாலும் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, பிதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் என்னை சூழ்ந்து இருக்கிற இந்த ஜனங்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படியாக அப்படி சொன்னேன் என்று சொல்லிவிட்டு பிறகுதான் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னால் மரித்தவன் எழுந்து கொள்வான். அவன் மறுபடியும் வரும் பொழுது மரித்தவர்கள் அனைவரும் எழுந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நிச்சயமாக எழுந்து அவரோடு கூட மத்திய ஆகாசத்தில் அவரை சந்திக்க போகிறார்கள். உனக்காக ஒரு ஆசை வேண்டும். நான் உயிரோடு கூட இருந்தாலும், நான் மரித்து போனாலும் என் தேவனை நான் மத்திய ஆகாசத்தில் சந்திப்பேன் என்ற உறுதியான ஒரு விசுவாசம் உனக்கு வேண்டும். அவ்வளவு பெரிய காரியத்தை அவரால் செய்யக்கூடும் என்று சொன்னால், இப்பொழுது உனக்கு இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் தான் இது செய்யாமலா போய்விடும். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரால் செய்ய முடிகிறது. யாக்கோபின் நிருபத்தில் வாசிக்கிறோம், பூரணமாக முற்றிலுமாக அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டுமா? இருமனதோடு அல்ல, அவர் செய்கிறார், கட்டாயம் செய்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? செய்வாரோ இல்லையோ என்று சொல்வது இருமனம். இருமனம் உள்ளவன் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அவன் இழந்து பின்மாறி போகிறவனாகத்தான் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தான் தேவனிடம் எதையாகவும் பெற்றுக் கொள்ளலாம் என்று அவன் நினையாமல் இருப்பானாக என்று தான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இருமனம் வேண்டாம், ஒரு மனம் போதும். அவன் ஜெபித்தாலும் ஆகாது என்று தான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாக்கோபின் நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இருமனம் உள்ளவன் எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது, அவன் தேவனுக்கு கேட்பதே வேண்டாம் என்று தான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அப்பேற்பட்ட இருமனம் வேண்டாம். கர்த்தருக்கு பூர்ணமாக விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் ஜீவிக்கிறார் என்று தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, நீ என்ன மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிறத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழி சேர்ந்தவனாக இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும், நீ பாவியானாலும் பரவாயில்லை, நீ புண்ணியவானாலும் பரவாயில்லை, உன்னுடைய தேவைகளை நீ கர்த்தரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவதற்கு தான் நிபந்தனை இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு கேட்பதற்கு எந்த விதமான நிபந்தனை இல்லை. எந்த பாவியும் எது கேட்டாலும் கர்த்தர் அவனுக்கு விசுவாச வளர்ச்சி அடிப்படை செய்கிறார். பரலோகத்துக்கு போறதுக்கு அது வேற காரியங்கள் இருக்கு. உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். என்னோடு கூட ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் ரோகமானாலும் போய்விடும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆனாலும் போய்விடும். ஆனால் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக தேவா, தேவனுடைய அதிசயம் நமக்கு கூடாது கூடி ஸ்தோத்திரம்.
பிதாவாகிய தேவனே, இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஏற்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடலில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தான் என் பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் தன்னை அவர்கள் நினைப்பூட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் தகப்பன். வேலை வசதி இல்லாத ஜனங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வேலை இல்லாதனால வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற தவணை பிள்ளைகளுக்கு தவணை பட்டினியினாலே வேதனைப்படுகிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் தகப்பன். பட்டினியினாலே சாகிற ஜனங்களும் இருக்கிறார்கள் தகப்பன். உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உமாலை செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பன். இவ்வேளையிலும் தன்னை ஜனங்கள் எல்லாரும் தன்னை வியாதினால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இறக்கப்பட்டு தன்னை உடைய தழும்புகளை ஒரு விசை நினைத்து பார்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் தகப்பனே, ஆண்டவருடைய தழும்புகள் எங்களுக்கு வேண்டிய எல்லா சுகமும் அங்கே இருக்கிறது. அவன் யாராக இருந்தாலும் தன்னை அவனுடைய வியாதியிலிருந்து சுகப்படுத்த வேண்டுமே. இரக்கம் காண்பித்தரணும். ஜனங்கள் மீது இரக்கம் காண்பித்தரணும். வீட்டில் அமைதி இல்லாத பிள்ளைகள், பிரிந்து போன குடும்பங்கள் ஏராளமாகத்தான் இருக்கிறார்கள். உலகத்தில் தம்மை இருக்கிற ஜனங்களை தம்மை சந்திக்க முடியாமல் வேதனையோடு கூட வெட்கம் அவர்களை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறவங்க அதிலிருந்து விடுதலை தந்து தம்மை பிரிந்து போன குடும்பங்களை சேர்த்தரணும். சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை தந்தரணும். சமாதான கர்த்தராகிய நீர் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தம்மை மனதில் இருக்கிற கசப்பை எடுத்து போட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நொந்து போய் கிடக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது பிரார்த்திக்கிறேன். தேவனே, எல்லாவற்றையும் செய்ய உங்களால் மாற்ற முடிகிறது. கூப்பிடுகிற காக்கைக்கும் நீ பதில் அளிக்கிறீர். அப்பா, மனுஷர்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள், அவர்களுக்கு ஏன் தகப்பனை உதவி செய்ய மாட்டேன். அந்த விசுவாசம் ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் தான் உமக்கு அது பிரச்சனையே இல்லை தகவல். எங்களுக்கு தான் பிரச்சனை, உமக்கு பிரச்சனை இல்லையே. உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆசீர்வதி லார்டி கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.